காலையில முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதளத்தில் போடுறாரு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் பீகார்ல இருந்து தமிழக மக்களை இன்சல்ட் பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டை பத்தி தப்பா பேசிட்டாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பேசினாங்க? தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய, தமிழ்நாட்டிலே வேலை பார்க்கக்கூடிய பீகாரை சேர்ந்த இங்கே வேலை பார்க்கக்கூடிய சொந்தங்கள் தமிழ்நாட்டினுடைய திராவிட முன்னேற்ற கழகம் டிஎம்கே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியினுடைய தலைவர்கள் அவமானப்படுத்துறாங்க. இதுதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பீகார்ல தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொன்ன வார்த்தை. இது டிஎம்கே அவமானப்படுத்துறாங்கிற ப்ரூஃப் நம்முடைய சமூக வலைதளத்தில் அந்த வீடியோவை போட்டு ஹிந்தி சப்டைட்டில் போட்டிருக்கோம். நம்ம பிஜேபி தமிழ்நாடு, என்னுடைய சமூக வலைதளம், நம்முடைய நயினார் அண்ணன் எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம். அதுல எப்படி தயாநிதி மாறன் அவர்கள் பீகாரில் இருந்து இங்க பணிபுரியக்கூடியவங்களை மிக மோசமா பேசினாங்க. டிஆர்பி ராஜா, திரு பொன்முடி, திரு ஆர் ராசா, இவங்க எல்லாமே வேறு வேறு காலகட்டத்தில் பான்பராக்கு வாயன், டாய்லெட் கட்டுறவங்க, இதை பேசியதைத்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தில் பீகாரை சார்ந்த தொழிலாளிகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் அவமானப்படுத்தினாங்க. அதனால் இன்னைக்கு 888 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், வாட்டர் சப்ளை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர் வழங்கல், இந்த துறையில் இவ்வளவு ஆதாரத்தின் அடிப்படையில் ஈடி கொடுத்தும் கூட அதை பற்றி வாயை திறக்காத முதலமைச்சர் திசை திருப்புவதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக போய் பேசுறாங்க. இவர் எடுத்திருக்கக்கூடிய சத்திய பிரமாணத்துக்கு எதிராக நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய நடவடிக்கை இருக்கு. சத்திய பிரமாணத்தை பொறுத்தவரை இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதாக இருக்க வேண்டும், மக்கள் நலனுக்காக இருக்க வேண்டும். ஆனா பிரதமர் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக ஒரு முதலமைச்சர் பொய்ய சொல்றாருன்னா சத்திய பிரமாணத்துக்கு எதிராகத்தான் ஒரு நடவடிக்கை இருக்கு. அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். எதுக்கு பொய் பேசி சுத்துறாரு?